பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே ஜெபத்திற்காக கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒவ்வொரு மாதமும் இப்படியாக ஜெபத்திற்கென்று நீங்கள் வருவதை நினைத்து நான் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம வாழ்கிற இந்த காலகட்டத்திலே ஜெபத்திற்காக இன்றைக்கி வரக்கூடிய நபர்கள் பல இடங்களிலே குறைவாக இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. தேசத்தை குறித்த பாரம் இல்லாதவர்களால் ஜெபிக்க முடியவே முடியாது. ஆனால் நீங்கள் ஜெபத்திற்காக வருகிறீர்கள். தேசத்தை குறித்த ஒரு பாரம், ஊழியங்களை குறித்த ஒரு பாரம் உங்களுக்கு இருப்பதை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சபைகளிலே நமக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். சில ஊழியங்களிலே வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு கொடுத்திருப்பார்கள். அந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து நீங்கள் ஜெபித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கடந்த நாட்களிலே ருசித்த அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாமே நமக்காக எழுதப்பட்டவைகள். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எந்த ஒரு வாக்குத்தத்தமாக இருந்தாலும் அந்த வாக்குத்தத்தங்கள் நிபந்தனைக்கு உட்பட்டவைகள். ஆமென். நிபந்தனைக்கு உட்பட்டவைகள். நிபந்தனை இல்லாமல் எந்த ஒரு ப்ராமிஸும் பைபிளில் இல்லை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் முழு உலகத்திலேயும் எங்கேயும் இல்லாத அளவுக்கு தமிழ் திருச்சபைகளில் தமிழ் மக்கள் மத்தியில் இந்த வாக்குத்தத்தம் என்கிற இந்த கலாச்சாரம் அதிகமாக பெருகி இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அது சரி, அது தவறு என்று சொல்வதற்கு நான் வரவில்லை. அது அவர்களுடைய போதகர் அவருடைய ஊழியங்களை பொறுத்து, சரிதானா? ஆமாம். ஆனால் நம்ம ஜென்ரலாக யோசிக்கும் பொழுது நம்ம இங்கே இருக்கிற எல்லாருமே ஓரளவுக்கு ஊழியங்களில் நம்ம ஈடுபடுகிறவர்கள். ஒரு 40 அல்லது ஒரு 50 வாக்குத்தத்தங்கள் தான் கிட்டத்தட்ட 77 நாடுகளில் தமிழ் சபைகள் இருக்கிற. இந்த 78 நாடுகளில் இருக்கிற தமிழ் சபைகளில் மட்டும் இந்த 40லிருந்து ஒரு 50 வாக்குத்தத்தங்கள் மட்டுமே சுற்றி வரும். இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு 40,000 சபைகள் இருக்குன்னு வைங்களேன். இந்த 40,000 சபைகளிலும் வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருப்பாங்க புது வருஷத்துக்கு, இல்லையா? இந்த 40,000 சபைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு 40 வாக்குத்தத்தம் தான் சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் சபையில் அதே வாக்குத்தத்தத்தை கொடுத்துருப்பாங்க. இந்த வாக்குத்தத்த கலாச்சாரம் மாறணும், இல்லை? ஆமாம். ஆனால் வாக்குத்தத்தம் நமக்காக ஆண்டவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இன்னைக்கு பாருங்களேன், ஒரு 100 பேர் ஆராதிக்கிற சபையில் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவே, நீ கீழாகாமல் மேலாவாய் அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. அந்த வருஷத்தினுடைய முடிவில் அந்த 100 பேருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2-3 பேர் வாலாகாமல் கண்டிப்பாக தலையாக இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கும். அதுதான் நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு மிஷினரி ஊழியக்காரர் சொன்னார், இந்த வால் கிளாக் இருக்கு பார்த்தீங்களா, இதில் பின்னாடி செல் இருக்கும். அந்த செல்லை எடுத்துட்டிங்கன்னா அது ஓடுமா? ஓடாது. ஆனால் ஒரு நாளைக்கு 2 முறை சரியாக டைம் காட்டும். பின்னாடி இருக்கிற அந்த செல்லை எடுத்துட்டிங்கன்னா அது ஓடாது. ஆனால் ஒரு நாளைக்கு 2 முறை தவறாமல் டைம் காட்டும். எப்படி? என்ன டைமில் அது இருக்குதோ, அந்த முள் இருக்குதோ அதை பகல்லையும் ஒரு நேரம் காட்டும். 12:50 ஆகுது இல்லையா? இப்போ மத்தியானம் 12:50, நைட்டும் 12:50க்கு அது காட்ட தான் செய்யும். இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்துடைய வாக்கு தத்தங்கள் இப்படி தான் போயிட்டுருக்கு.
நான் தவறாக சொல்லலை, சரிதானா? ஆமாம், வாக்குத்தத்தங்கள் நமக்குரியது. அது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு உரியது. சில நேரங்களில் சிலர் அந்த வாக்குத்தத்தத்தினுடைய அந்த நிபந்தனையை நிறைவேற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். நிபந்தனை இல்லாமல் ஆண்டவர் யாரையும் ஆசீர்வதிக்கவே மாட்டார். எல்லா ப்ராமிஸும் வித் கண்டிஷன். வித்தவுட் கண்டிஷன் எந்த ப்ராமிஸ் நமக்கு வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஒருவேளை உங்களுக்கு உங்கள் சபையில் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டு இருக்கும் என்றால் அதை நீங்கள் அலட்சியப்படுத்தி விடுங்கள் என்று நான் சொல்ல வரல. அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்திற்கு முன்போ அல்லது வாக்குத்தத்தத்திற்கு பின்போ என்ன கட்டளை இருக்கிறது என்பதை பாருங்கள். அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, அந்த கட்டளையை நிறைவேற்றிட்டீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை நீங்க கிளைம் பண்ணலாம். இல்ல? ஆமா. இந்த ஸ்பெக்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுப்போம். பொதுவாக வாலிபர்களுக்கு பைபிளை தியானிக்கிறதுக்கு அந்த ஸ்பெக்ஸ் மெத்தடில் இந்த கண்டிஷன் வரும், இல்லை, இந்த ப்ராமிஸ் வரும். ஸோ இதெல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டவைகள். ஆனால் கண்டிஷனை நம்ம நிறைவேற்றி அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம 2024 ஆண்டிற்காக காஸ்பல் ஸ்பார்க் மினிஸ்ட்ரீஸ்க்கு, இந்த சுவிசேஷ ஒளிச்சிதறல் என்கிற இந்த மிஷனரி ஸ்தாபனத்திற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு கட்டளையை தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா! என்னோடு இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா! ஆண்டவர் நம்முடைய ஊழியத்திற்கு கொடுத்திருக்கிற ஒரு கட்டளை. இந்த வருஷம் முழுவதும் எங்க சென்றாலும் இதை குறித்தே பேச போகிறோம், இதை குறித்தே தியானிக்க போகிறோம், இதை வைத்தே ஜெபிக்க போகிறோம். இந்த கட்டளையே நிறைவேற்றுவதற்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு பிரயாசப்பட போகிறோம். நம்முடைய மிஷனரிகளுக்கும் இங்க இருக்கிற ஊழியக்காரர்கள், நம்முடைய ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்குமே இந்த கட்டளையை சொல்லி அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்கிற அந்த ஒரு பிரதிக்கிரையோடு கூட இந்த வேளையில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எடுத்தவர்கள் வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா 60:4. சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். ஹல்லேலூயா! சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க இருக்கிற ஒரு கட்டளையை இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். மனுஷனுடைய வாழ்க்கையில, சரீரத்தில் 5 புலன்கள் இருக்கிறதை நம்ம படித்திருக்கிறோம். அந்த 5 புலன்கள் வழியாகத்தான் ஒரு காரியம் மனிதனுக்குள்ளே செல்லுகிறது. நுகர்தல், சுவைத்தல், பார்த்தல், கேட்டல், தொட்டல். இது எல்லாமே நம்முடைய மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒன்று. இதுல 2 காரியங்கள் இந்த நாளில் ரொம்ப வலியுறுத்தி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 5 சென்சஸ் இருக்கு பாத்தீங்களா? இது இல்லைன்னா மனுஷனுடைய வாழ்க்கை பரிதாபமான ஒன்று. 7 வயது நிரம்பிய ஒரு சின்ன பிள்ளை, ஒரு டாக்டருடைய மகள். அந்த பிள்ளைக்கு சரீரத்தில் சில குறைபாடுகள் உண்டு. ஆனால் ஒரு குறைபாடு, அவளுக்கு உணர்ச்சி கிடையாது. அந்த தொடும் பொழுது ஒரு உணர்ச்சி கிடையாது. அதை எப்பொழுது கண்டுபிடித்தார்கள் என்றால், அவள் 7 வயதாக இருக்கும் பொழுதுதான் பெற்றோர்களே கண்டுபிடித்தார்கள். ஒரு நாள் ஸ்டவ்ல இருந்து சுடுதண்ணி இறக்குற நேரத்தில் அவன் மேலே அது பட்டுச்சு. ஆனால் அவள் சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்கிறா தாயிட்ட, அம்மா அந்த இதில் இருந்து ஹாட் வாட்டர் என் மேலே கொட்டிச்சு அப்படின்னு சொல்லி. பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் கையில் அப்படியே கொப்பள மாதிரி அது பரவ ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அவளுக்கு வலியே தெரியல. அன்றைக்கு தான் அவர்கள் கண்டுபிடித்தார்கள், அவளுக்கு உணர்ச்சி என்பது இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் இந்த உணர்ச்சியை குறித்து நிறைய காரியங்களை நம்ம பார்க்கிறோம். பரிசுத்தவான்கள் எல்லாம் ஆண்டவரை ஜெபித்திருக்கிறார்கள், ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும் என்று சொல்லி. எனக்கு உணர்வை தாரும். தாவீது ஜெபித்திருக்கிறார், எனக்கு உணர்வுள்ள ஆவியை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உணர்வு இல்லைனா, உணர்ச்சி இல்லைனா மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? நம்ம சென்னை பட்டணத்தில் வாழுகிறோம். நைட்டு தூங்கும் போது நமக்கு சரீரத்தில் உணர்ச்சி இல்லைன்னு வைங்களேன்,
கொசு எல்லாம் தூக்கிட்டே போய்விடும் நம்மளை. ஒரு கொசு நம்மை அறியாமல் நம்முடைய முகத்தில் வந்து நம்முடைய கைகளில் வந்து உட்கார்ந்து கடிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்ம கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தாலும் அந்த உணர்ச்சி என்பது அது உட்கார்ந்த உடனே நமக்கு தெரிகிறது. நம்ம தூக்கத்திலேயே என்ன பண்ணுறோம், கையை வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறோம். ஒருவேளை உணர்ச்சி இல்லைன்னா, இந்த உலகத்தில் பெரிய மிருகம் என்று சொல்லப்படுகிற டைனோசர் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிலத்திலேயே வாழும், தண்ணீரில் வாழும். யோபுல அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சமுத்திரத்தை உலைக்கலகத்தை போல கலக்கி விடுமா, அவ்வளவு வலிமையான அந்த மிருகம். ஆனா அது இன்றைக்கு இல்லை. காரணம் என்னவென்றால் அந்த டைனோசர்ட்ட உணர்ச்சி என்பது கிடையாதான். பெரிய மிருகம்தான், வலிமை வாய்ந்த மிருகம்தான். ஆண்டவர் சொல்லுகிறாரு, அது முன்னாடி போய் நின்னுட்டு யுத்தத்தை நினைச்சுக்கிட்டு நீ முன்னாடி போய் நின்னா அவ்வளவுதான் நீ காலி அப்படின்னு சொல்றார். அவ்வளவு வலிமை மிக்க கொடூரமான ஒரு மிருகம் அழிந்து போவதற்கு காரணம் என்ன? உணர்ச்சியற்ற தன்மை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அதை குறித்து நான் பேச வரவில்லை. ஆனால் நம்ம வாசித்த இந்த பகுதி இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஐம்புலன்களிலே மிகவும் முக்கியமான ஒரு புலன், முக்கியமான ஒரு சென்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த வசனம் சொல்லுகிறது, சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். இது நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கண்டிஷன், ஒரு கட்டளை. சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். ஆண்டவர் ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்கதரிசி மூலமாக உன் கண்களை ஏறெடுத்து பார்க்க சொன்னார் என்று சொல்லி நீங்க 59ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் சில காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆண்டவருடைய கை ரட்சிப்பதற்கு குறுகி போகவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாக, அதிசயமாக ஆண்டவர் வழிநடத்தி வந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கிறோம். பார்த்து ஆண்டவர் சொல்லிவிட்டு 60ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது, ஆகவே உன் தேவனோடு கூட இருக்கிறார், ஆகவே நீ எழும்பி பிரகாசி என்று சொல்லி அந்த 60ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கிறது. நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்றால், அல்லது ஆண்டவர் நாம் எழும்பி பிரகாசிப்பதற்கு நம்மை அவர் பயன்படுத்த வேண்டும் என்றால், நாம் சுற்றிலும் நம் கண்களை ஏறெடுத்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஏன் நாம் சுற்றிலும் பார்க்க வேண்டும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு கண்கள் இருக்கிறது, பார்க்க தானே செய்கிறோம். கண்கள் இருக்கிறது, பார்க்க தானே செய்கிறோம். நீங்க இதை கொஞ்சம் ஆழமா யோசித்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் கண்ணார கண்டும் உணராதிருக்கிறார்கள், காதார கேட்டும். கண்ணு இருந்துச்சு, அவங்களுக்கு இருந்துச்சு, பார்த்தாங்க, ஆனா உணர்வில்லை. காதுகள் இருந்தது, கேட்டது, ஆனா உணர்வுகள் இல்லை. அதனால் தான் ஆண்டவர் சொல்றாரு, காணாதிருக்கிற கண்கள், கேளாதிருக்கிற காது உடையவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய கண் பார்க்கிறது, ஆனால் அந்த பார்க்கக்கூடிய விளைவை நம்ம செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சில காரியங்களை அறிமுகமாகத்தான் இந்த வார்த்தையிலிருந்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நம்முடைய ஐம்புலன்களிலே முக்கியம் நம்முடைய கண் பார்வை, ரொம்ப முக்கியம். இந்த பார்வையினால தன்னுடைய வாழ்வையே இழந்து போனவர்கள் ஏராளம் உண்டு, வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல பார்வையினாலே மேலும் பிரகாசம் அடைந்து வாழ்க்கையில உயர்த்தப்பட்டவர்களும் நமக்கு திருஷ்டாந்தங்களாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏவாள், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவள் அந்த கனியை பார்ப்பதற்கு அது எப்படி இருந்துச்சா, புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமுமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய பார்வையினாலே பாவத்தில் விழுந்தவள் இந்த ஏவாள். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்தை வாஸ்து பார்ப்போம் என்றால், தன்னுடைய கண்ணுக்கு பிரியம் என்று சொல்லி இந்த சிம்சோன் பார்வையினாலே தன்னுடைய அழைப்பை இழந்தான், தன்னுடைய தெரிந்து கொள்ளுதலை இழந்தான், ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் அவனும் மடிந்து போனான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் தாவீது ராஜாவுடைய மூத்த மகன், ஒரு ராஜாவுக்கு பின்பதாக அந்த அரசாட்சியை செய்வதற்கு தகுதி உள்ளவன் மூத்த மகன். அந்த மூத்த மகனாகிய அம்னோன் தன்னுடைய பார்வையினாலேயும் அந்த பார்வையினாலே ஏற்பட்ட மோகத்தினாலேயும்
தன்னுடைய வாழ்வை இழந்தான். அவன் எச்சரிக்கப்பட்டும் அதிலிருந்து அவன் மீளாமல் அந்த தவறை அவன் செய்ததினாலே வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலிலே மதிக்கேடான காரியங்களை செய்தாய். ஆகவே தன்னுடைய வாழ்க்கையை அவன் இழந்து போனான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய பட்டியல் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். பார்வையினாலேயே தன்னுடைய வாழ்வை இழந்தவர்கள், பார்வையினாலேயே ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாமல் போனவர்கள், பார்வையினாலேயே தெரிந்து கொள்ளுதலை அலட்சியப்படுத்தினவர்கள். ஆனால் பார்வையினால தன்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளையும் பெருக்கிக் கொண்டு ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசித்தவர்களையும் நான் வேதத்தில் பார்க்கிறோம். அதுல உதாரணம் ஒன்றே ஒன்று நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். நெகேமியா புத்தகத்தில் இங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நெகேமியா நல்ல ஒரு இடத்துல இருக்கிறான். ராஜ்ய அரண்மனையிலே தினந்தோறும் ராஜாவை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல அனுபவம் அவனுக்கு கிடைக்கிறது. தினந்தோறும் ராஜாவை சந்திக்கணும், கண்டிப்பா அவன் சந்தித்தான் ஆகணும். ஏனென்றால் அவனுடைய பணி பானபாத்திரக்காரன், கப் பேரர். தினந்தோறும் ஒரு முறையோ 2 முறையோ ராஜாவை கண்டிப்பாக அவன் சந்தித்தாக வேண்டும். நல்ல ஒரு பதவி. ஆனால் தன்னுடைய சொந்த தேசமாகிய யூதா தேசத்தில் இருந்து ஜனங்கள் வருகிறார்கள். அவர்கள் வந்த உடனே ஜனங்களை குறித்து அவன் கேட்கிறான், நம்ம மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் நிந்தையை அனுபவிக்கிறார்கள். எருசலேமுடைய தேவாலயம் அலங்கம் இடிக்கப்பட்டதாக காணப்படுகிறது, சுட்டெரிக்கப்பட்டதாக காணப்படுகிறது. ஜனங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் மனக்கண்களுக்கு முன்பதாக அந்த எருசலேமுடைய தேவாலயம், அதை சுற்றி இருக்கிற பட்டணத்தை சுற்றி இருக்கிற அலங்கம், அதை குறித்து அவன் ஒரு தரிசனத்தை காண்கிறான். அந்த தரிசன பார்வை பாருங்க, அவனுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி போட்டு விட்டது. கவலையற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவன் இப்பொழுது கவலையோடு கூட ராஜ சமூகத்தில் போய் நிற்கிறான். இதுவரைக்கும் ஒரு நாள் கூட அந்த முகத்தில் கவலை என்கிற அந்த காரியத்தை ராஜா பார்க்கவில்லை. ஆனால் இன்றைக்கு அவன் கவலையோடு கூட இருப்பதை ராஜா கண்டு கொண்டார். ராஜா சொல்லுகிறாரு, இது உன் மனதினுடைய துக்கம்தான், என்ன சொல்லு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தன்னுடைய தேசம் அக்கினிக்கு இரையாகி ஜனங்கள் நிந்தையை அனுபவிக்கிறார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த துக்கம், இந்த ஜெபம், இந்த காரியங்கள் எல்லாம் இந்த நெகேமியாவுக்குள்ள எப்படி வந்தது, ஏன் வந்தது? சொல்லப்பட்ட காரியத்தை கேட்ட உடனே அவனுடைய மனக்கண் திறக்கப்படுகிறது. அவன் ஓடி ஆடி விளையாடின அந்த இளம் வாலிப பருவத்தில் அவன் விளையாடின அந்த பகுதி எல்லாம் மனக்கண்களுக்கு முன்பதாக அவன் கொண்டு வந்திருப்பான். ஒரு தரிசனம் பிறக்கிறது. அந்த தரிசனத்துடைய செயல்பாடு முதலாவது தன்னுடைய வாழ்க்கையை பாதிக்கிறது. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அப்போ பார்வையினாலேயும் கேட்பதினாலேயும் அநேக நல்ல காரியங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து செயல்பட்ட தேவனுடைய மனிதர்களையும் நம்ம வேதத்தில் நிறைய பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது? பிதாவாகிய தேவன் இந்த பூமியை அவர் பார்த்தார், ஜனங்களை பார்க்கிறார். ஜனங்களுடைய அவல நிலையை பார்த்ததுனால தான் தன்னுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களை, ஆபிரகாமுடைய சந்ததிகளை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவர்களுக்காக அவர்களை தனியான விதத்திலே அவர்களை பயிற்றுவித்து கானான் தேசத்திற்குள்ளே கொண்டு செல்வதற்காக, அந்த பாலும் தேனும் ஓடக்கூடிய செழிப்பான தேசத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார், நியாயாதிபதிகளை அனுப்புகிறார், ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். காலங்கள் போகிறது. இந்த ஜனங்கள் மீண்டும் 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 அவரை விட்டு பின்வாங்கி போகிறார்கள். அக்கிரமம் பெருகிறது, மீறுதல் அதிகரிக்கிறது. இப்ப பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை பார்க்கிறார். இனி தானே இறங்கி போக வேண்டும் என்கிற எண்ணம் உருவாகிறது. தன்னுடைய செல்ல குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை முதல் மிஷனரியாக இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பி வைக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் ஏசாயா மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவாய். அன்றைக்கு ஏசாயா சொன்ன, நான் போகிற ஆண்டவரே,
இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பி வைத்தார். எதற்காக? வாழ்வதற்காகவா? இல்ல, சாவதற்காக அனுப்பி வைத்தார். மிஷனரி ஊழியம் என்பது வட இந்தியாவில் போயிட்டு வாழ்ந்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக அல்ல, சாவதற்காகத்தான் மிஷனரிகள் போகிறார்கள். தங்களுடைய உயிரை பிணைய வைத்து போகிறார்கள். ஒரு கோதுமை மணியாக நிலத்தில் விழுந்து சாவதற்கு தான் போகிறார்கள். நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் இந்த 3 இடத்திற்கும் இயேசு விடுவிக்கிறார் மூலமாக ஒரு யூத் மீட்டிங்கில் பேசுகிறதுக்கும் ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் பேசுகிறதுக்கும் போயிருந்தேன். யூத் மீட்டிங் வந்து பஞ்சாபில் நடத்தப்பட்டது. ஒரு 250 வாலிபர்கள் வந்திருந்தாங்க. அதே போல் ஹரியானாவில் பாஸ்டர்ஸ் மீட்டிங் ஒரு 70 பேர் வந்திருந்தாங்க. அப்போது அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் நிறைய பேர் வந்து பாஸ்டர்ஸ் மீட்டிங் முடிஞ்ச பிறகு பேசின ஒரு காரியம், எங்களால் இங்கே சமாளிக்க முடியலை. இப்போ ஒரிசாலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய லோக்கல் மிஷனரிஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 3000 ரூபாய் அல்லது 4000 ரூபாய் நம்ம கொடுத்தாலே அவருடைய குடும்பத்தை அவர்கள் நடத்தி விடலாம். ஓரளவுக்கு குடும்பத்துடைய தேவைகள் சந்திக்கப்பட்டுவிடும் அந்த 4000 ரூபாயில். ஆனால் இன்னைக்கு ஹரியானா, பஞ்சாப், சண்டிகர் இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி வாழ முடியாதான். அவங்க சொல்கிறாங்க எல்லாமே காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகம். இந்தியாவிலேயே அதிகமான ஒரு காஸ்ட்லியான பகுதி பஞ்சாப். எல்லா சாதாரண மக்களும் வசதியாக வாழுகிறார்கள். ஒரு பைக் எங்ககிட்ட இல்லைன்னா எங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க பாஸ்டர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க மிஷனரிகள்லாம். காரு இருந்தால் தான் ஓரளவுக்கு நம்ம மதிக்கிறாங்க, இல்லைன்னா நம்ம வீட்டிலே சேர்க்க மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் சொன்னாங்க நாங்கள் வந்து எங்கள் ஸ்தாபனத்தை விட்டு இப்போ வெளியே வந்துட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டால் எங்கள் ஸ்தாபனம் கொடுக்குற உதவித்தொகை எங்களுக்கு பத்தலை. இந்த பேண்டமிக்கு பிறகு, கொரோனாவுக்கு பிறகு கூட ஒரு 4 பேர் எங்களுடைய அலுவலகத்துக்கே, நம்ம காஸ்பல் ஸ்பார் ஊழியத்துடைய அலுவலகத்துக்கே 4 பேர் பஞ்சாபில் இருந்தவங்க வந்தாங்க. எல்லாருமே 4 பேரும் சென்னையில் உள்ள ஒரு பெரிய ஸ்தாபனத்தின் மூலமாக அனுப்பப்பட்டவர்கள். எங்களால் அங்கே சமாளிக்க முடியலை, இவங்க கொடுக்குற பணத்தை வைத்து எங்களால் வாழ முடியலை, குடும்பத்தை நடத்த முடியலை. ஸோ கஷ்டமான ஒரு காரியம்தான். பணையம் வைத்து, உயிரை பணைய வைத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். இயேசு கிறிஸ்து சாவதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. அவர் கோதுமை மணியாக அன்றைக்கு சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்ததுனால தான் இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள் என்கிற அந்தஸ்திற்கு நம்மை அவர் உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. புறம்பாக இருந்த நம்மை, காணியாட்சிக்கு புறம்பாக இருந்த நம்மை அவர் பக்கமாக இழுத்து கொண்டதே அந்த சிலுவை வழியாகத்தான். ஸோ சிலுவை என்கிற அந்த பாடு இல்லாமல் சீர் மகுடமாகிய அந்த கிரவுன், அந்த பரலோகம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. பாடுகள் வழியாகத்தான் பரலோகத்துக்கு நாம் செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவருடைய பார்வை எப்படி இருந்தது? நிறைய வசனங்களை நான் தயார் பண்ணி வைத்திருக்கிற ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 9:36. நிறைய வசனங்கள் இருக்கு. மத்தேயு 14:14 சொல்லப்பட்டிருக்கிறது, மார்க் 6:34 சொல்லப்பட்டிருக்கிறது, லூக்கால சொல்லப்பட்டிருக்கிறது, யோவான்ல சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. போதும், அவர்கள் மேல் மனதுருகி. இந்த மனதுருக்கம் என்பது அன்றைக்கு இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவருக்குள்ள இருந்தது. யாரை பார்த்து மனதுருகினார்? திரளான ஜனங்களை பார்த்து. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்த்து மனதுருகினார். மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறவர்கள், தொய்ந்து போனவர்கள். அருமையான தேவ ஜனங்களே, இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த காலகட்டத்தில் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிற எத்தனையோ ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஒரு 3 நாளைக்கு முன்பதாக பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணார். ரொம்ப நேரம் பேசி கொண்டிருந்தார், நிறுத்தவும் இல்லை. அவருடைய அந்த காலை கட் பண்ணுறதுக்கு எனக்கு வழியில், அவ்வளவு வேதனையில் அவர் இருக்கிறார். அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியலை. நான் ரொம்ப நேரம் அவர்கிட்ட கேட்டுட்டு, அவர் சொல்கிறத கேட்டேன், பிரதர் நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்களா
ஆமாம் நான் போகிறேன். இதை ஏன் உங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்கக்கூடாது, ஏன் உங்கள் ஊழியர்கிட்ட கேட்கக்கூடாது, உங்கள் மேய்ப்பர்கிட்ட ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லும்போது அவர் சில காரியங்களை சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எத்தனையோ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆலோசனைக்காக காத்திருக்கிறார்கள். நல்ல ஒரு ஆலோசனை எனக்கு கிடைக்காதா என்று சொல்லி காத்திருக்கிறார்கள். மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஒடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், வேதனைப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து இயேசு அன்றைக்கு மனதுருகினார். இன்றைக்கு நாம் ஏசாயா 60:4 சொல்வதை போல கண்களை ஏறெடுத்து பார்ப்போம் என்றால், இப்படிப்பட்டதான மக்களை பார்த்து ஐயோ பாவம் என்று சொல்லாமல் அவர்களுக்காக மனதுருக்கம் நமக்கு வரும். ஹல்லேலூயா. அந்த மனதுருக்கம் அடுத்த ஸ்டெப் நம்ம எங்க வழி நடத்தும் தெரியுமா? நெகேமியாவுக்கு என்ன காரியம் நடந்ததோ அதுதான் நடக்கும். அந்த நெகேமியா உட்கார்ந்தான், அழுதான், துக்கித்தான். ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபம் செய்ய ஆரம்பித்தான். அவலமான மக்களை பார்த்து, கஷ்டப்படுகிற மக்களை பார்த்து மனதுருக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அடுத்த ஸ்டெப் அவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு பாரத்தை ஆண்டவர் தருவார். இன்றைக்கு உலக ஜனங்களுக்குன்னு வேண்டாம், நம்ம கிறிஸ்தவர்களுக்கு இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று அறிந்து வழிபடுகிறவர்களுக்கு இந்த மனதுருக்கமும் இந்த மனதுருக்கத்தின் மூலமாக வருகிற இந்த ஜெப பாரமும் எத்தனை பேருக்குள் இருக்கிறது? மூன்றாவது, இந்த ஜெபம், அந்த ஜெபத்தோடு அது நின்று விடுமா? நம்முடைய பார்வை அந்த மக்கள் மேல இருக்கும் பொழுது மனதுருக்கம், அதுக்கு அடுத்தது ஜெபம், முழங்கால்கள் முடங்கும். மூணாவது ஸ்டெப், நம்முடைய கை நீளும். ஹல்லேலூயா. எதையாவது செய்யணும் அவருக்கு அப்படின்னு சொல்லி நினைப்போம். என்னுடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்கள், படித்து கொண்டிருக்கிற நாட்கள், ஒரு மிஷனரி அறைக்கூவல் மீட்டிங்க்கு நான் போயிருக்கிறேன். நான் ஸ்டெனோகிராஃபராக இருக்கிறனால அந்த ஊழிய ஸ்தாபன தலைவருக்கு அடிக்கடி லெட்டர்ஸ் டைப்பிங்க்கெலாம் நான் போவேன். அப்போ அந்த மீட்டிங்கில் ஒரு நல்ல ஒரு சேலஞ்சான ஒரு மெசேஜ் வட இந்திய மிஷனரிகள் பகிர்ந்து கொண்டார்கள். நான் சொல்கிறது 89ஆம் ஆண்டு. அன்றைக்கு ஒரு மிஷனரியை தாங்கணும் அப்படின்னு சொன்னால் 600 ரூபாய் கொடுத்தா போதும், நம்ம பேரில் ஒரு மிஷனரியை வட இந்தியாவுக்கு அனுப்பிடலாம். அந்த இடத்துல சைமன் என்று சொல்லப்படுகிறதான ஒரு சகோதரர், நான் 600 ரூபாய் தந்து ஒரு மிஷனரியை தாங்குகிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து விட்டார். அந்த வாக்கின்படியே ஒவ்வொரு மாதமும் 600 ரூபாய் அனுப்புவார். கொஞ்ச நாள் பல மாதங்கள் போயிடுச்சு. ஒரு நாள் என் கூட இன்னொரு அண்ணன், ஒரு மூத்த ஊழியக்காரர், அவரும் நானும் போய் கொண்டிருக்கும் பொழுது இந்த சகோதரரை சந்தித்தோம். அப்போ சந்திக்கும் போது அவர் கேட்டார், தம்பி, மாதம் மாதம் நீங்கள் மிஷனரி காணிக்கை அனுப்பி விடுறீங்க, ரொம்ப சந்தோஷம். எனக்கு நல்லா தெரியும், நான் இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்கும் பொழுது ஒரு முறை நீங்கள் உங்கள் சம்பளம் 1000 ரூபாய் என்று சொன்னீங்க. 1000 ரூபாயில் 600 ரூபாய் நீங்கள் மிஷனரிக்கு அனுப்பிட்டீங்கன்னா மீதி 400 ரூபாயில் எப்படி இந்த சென்னை பட்டணத்தில் வாழ்கிறீங்கன்னு கேட்டார். அப்போ அந்த சகோதரர் சொன்ன பதில் இருக்கு பார்த்தீங்களா, எனக்கு உண்மையாகவே, எனக்கு அப்போ அந்த நேரத்தில் ஒரு 21 வயசு இருந்திருக்கும், அவ்வளோதான், 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக. எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. அவர் என்ன சொன்னார்னா, ஒரு மாதத்தை 3ஆக பிரித்து கொள்ளுகிறேன். முதல் 10 வாரம் இந்த சம்பளம் வந்த உடனே எங்கள் சர்ச்சுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை நான் எடுத்து வச்சிடுறேன். ஊரில் இருக்கிற எங்கள் அப்பா அம்மாவுக்கு மாதம் 50 ரூபாய் அனுப்புவேன், அதை அனுப்பிடுவேன். இதெல்லாம் முடிச்சுட்டு மீதி இருக்கிற பணத்தில் 30 நாளையும் 3ஆ பிரித்து கொள்வேன். முதல் 10 நாட்கள் 3 வேளையும் சாப்பிடுவேன். அடுத்த 10 நாட்கள் 2 வேளை தான் சாப்பிடுவேன். கடைசி 10 நாள் 21ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் மத்தியானம் அலுவலகத்துக்கு சாப்பாடு மட்டும்தான் எடுத்துட்டு போவேன்னார். இவ்வளவு ஒரு சாக்ரிஃபைஷியல் லைஃப் ஒரு வாலிபனுடைய வாழ்க்கையில் அன்றைக்கு இருந்தது. அதை ஊழியத்துக்கு அர்ப்பணித்த நான் கேட்கும் பொழுது எனக்கே அது ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம இவ்வளவு ஒரு சாக்ரிஃபைஸ் ஆண்டவருக்காக பண்ணலையே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஊழியத்தில் ஒரு சின்ன குறை வந்துச்சுன்னா எவ்வளவு நம்ம வருத்தப்படுறோம், வேதனைப்படுறோம். ஆனால் பாருங்க, தனக்கு இருக்கிற அந்த சம்பளத்தை வைத்து நன்றாக வாழாமல்
எங்கேயோ ஒரு பக்கம் 1000 கிலோமீட்டருக்கு அங்க நடக்கிற ஒரு மிஷனரி ஊழியத்தை குறித்து கேள்விப்பட்ட உடனே தன்னுடைய தேவையை சுருக்கி கொண்டு ஆண்டவருக்காக கொடுக்கணும் என்கிற ஒரு மனது வருது பார்த்தீங்களா? இது 3வது ஸ்டெப் தான். இது முதலாவது அவர் அந்த மக்கள் மேல ஒரு மனதுருக்கம். ஐயோ, நான் அறிந்த தேவனை, என்னை ரட்சித்த அந்த தேவனை, நான் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை, சமாதானத்தை அந்த ஜனங்கள் பெறவில்லையே என்கிற அந்த மனதுருக்கம் முதலாவது அவருக்குள்ள வந்திருக்கும். 2வது அந்த மக்களுக்காக அவர் ஜெபம் பண்ணி இருப்பார். 3வது அந்த மக்களுக்காக செயல்பட ஆரம்பித்திருக்கிறார். இன்றைக்கும் அந்த சகோதரர் சென்னையில் தான் இருக்கிறாங்க, பாடி என்கிற இடத்துல இருக்கிறாங்க. வருஷந்தோறும் வட இந்தியாவிற்கு மிஷனரி பயணமாக அவர் சுற்றி பார்ப்பதற்கு, அந்த மிஷனரி ஊழியங்களை பார்ப்பதற்கு செல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செயல்படுகிறவர்களாக மாற வேண்டும். நம்முடைய பார்வை நம்மை மனதுருக்கத்திற்கு நேராக வழிநடத்த வேண்டும். நம்முடைய பார்வை அவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு பாரத்தை நமக்கு கொண்டு வர வேண்டும். நம்முடைய பார்வை அந்த மக்களுடைய தேவைகளிலே பங்கு பெறுகிறவர்களாக மாற்ற வேண்டும். 3வது நாமும் ஊழியம் செய்கிறவர்களாக, 4வது ஊழியம் செய்கிறவர்களாக மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா! சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா! கவனிக்கிறீங்களா எல்லாரும்? ஆமென். ஸோ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் மனதுருகினார், அந்த மக்களுக்காக எல்லாவற்றையும் அவர் செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் ஓமையாக சொல்லுகிற அந்த நல்ல சமாரியனுடைய அந்த ஓமையில நீங்க பாருங்க. வழிப்போக்கன் யாரோ ஒருவர், சம்பந்தம் இல்லை, இரத்த உறவு கிடையாது, தூரத்து சொந்தமும் கிடையாது. அவன் யாரோ இவன் யாரோ. ஆசாரியன் பார்த்துவிட்டு காணாதவன் போய்விட்டான், லேவியன் பார்த்துவிட்டு காணாதவனும் போல போய்விட்டான். இன்றைக்கு ஊழியக்காரர்கள், ஆசாரியர்கள், லேவியர்கள் இன்றைக்கு வேதனைப்படுகிற விசுவாசிகளை பார்த்து மனதுருக்கம் வருதா? அவர்களுக்காக ஜெபிக்கிறாங்களா? அவர்களுக்காக உதவி செய்கிறாங்களா? சிலர் செய்கிறார்கள், எல்லாரையும் சொல்லவில்லை. ஆனால் அதிகபட்ச இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஊழியர்களாகிய நாங்களும் தன்னலத்தோடு கூட வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு இருக்கிறது. அன்னைக்கு இருந்த ஆசாரியர்களைப் போல, அன்றைக்கு இருந்த லேவியனை போல. ஆனா சாதாரண மனிதன் இந்த சமாரியன், யூத ஜனங்களால நாய்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள், சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள். ஆனால் அந்த சமாரியன் இந்த குற்றூராயிருக்கிற மனிதனை பார்த்த உடனே அவனுக்குள்ள முதலாவது வருகிறது என்ன? மனதுருகி அவனுடைய காயங்களை கட்டி அதற்கு எண்ணெய் வார்த்து, திராட்சரசம் வார்த்து, தன்னுடைய சுக வாகனத்திலே அவனை ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிறான். அருமையான தேவனுடைய ஜனங்களே, இன்றைக்கு நாம் இந்த சமாரியனை போல செயல்படுகிறவர்களாக மாற்றப்பட வேண்டும். ஆசாரியன் பார்த்தான் அதே மனிதனை, லேவியன் பார்த்தான் அதே மனிதனை. ஆனால் அவர்களுக்குள்ள அந்த பார்வை, பார்த்தார்கள், ஐயோ பாவம் என்கிறதான வந்ததே ஒழிய செயல்பட வைக்கவில்லை. மனதுருக்கம் அவருக்கு வரவில்லை. மனதுருக்கம் வரலனா நிச்சயமாக ஜெபம் பண்ணி இருக்க மாட்டாங்க. ஜெபம் பண்ணலனா நிச்சயமா உதவி செய்யவும் முடியாது. இது நிறைய காரியங்களை நம்ம பார்க்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த கிறிஸ்டியன் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லி பைபிள் காலேஜில் ஒன்று நடத்துவாங்க. நம்மளுடைய டிப்ளமா கோர்ஸில் கூட கிறிஸ்டியன் எத்திக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் நம்ம வச்சிருக்கிறோம். கிறிஸ்தவ நெறிமுறைகள். கிறிஸ்தவ நெறிமுறைகளில் மிகவும் முக்கியமான நெறிமுறை என்ன தெரியுமா? நாம் கண்டவைகளையும், பார்த்தவைகளையும், ருசித்தவைகளையும், கேட்டவைகளையும், தொட்டு ரசித்தவைகளையும் பிறருக்கு அறிவிக்க வேண்டும். அதை நாம் ஜெபமாக்கி கொள்ள வேண்டுமா? நம்ம பார்க்கிறதை ஜெபமாக்கி கொள்ள வேண்டும். நாம் கேட்கிறதை ஜெபமாக்கி கொள்ள வேண்டும். எப்படி ஜெபமாக்கி கொள்கிறோம்? நியூஸ் பேப்பர் வாசிக்கிறோன்னு வைங்களேன், அதுல ஒரு கொள்ளையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஐயோ, இழந்து போன அந்த வீட்டுக்காரங்க பாவம், இத்தனை பாவம் நகை போயிடுச்சு அப்படின்னு நம்ம பரிதாபப்படுவதற்காக அது எழுதப்படவில்லை. நாம் அறிந்து கொள்வதற்காக எழுதப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான் நியூஸ் பேப்பர். ஆனால் ஒரு கிறிஸ்தவ நெறிமுறை என்ன? அதை படிக்கிற கிறிஸ்தவன் உடனடியாக அதை ஜெப பாயிண்டாக, ஜெப குறிப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம நடந்து போய் கொண்டிருக்கிறோம், ஒரு ஆம்புலன்ஸ் சத்தம் போட்டுட்டு போகுது,
கிறிஸ்தவ நெறிமுறை என்ன? அதை நாம் ஜெபமாக்கி கொள்ள வேண்டும். எப்படி? அங்க உள்ள இருக்கிறவன் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறான்னு நமக்கு தெரியாது. உள்ள இருக்கிற ஒரு ஆணோ பெண்ணோ நமக்கு தெரியாது. ஆனாலும் ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவரே இந்த ஆம்புலன்ஸ்ல யாரு போனாலும் அந்த உயிர் சேதம் வராமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இதுதான் கிறிஸ்தவ நெறிமுறை. வழியில நடந்து போய் கொண்டிருக்கிறோம், ஒரு மனிதன் தெய்வம் அல்லாத ஒன்றுக்கு முன்பதாக மண்டியிட்டு அவன் தோப்புக்கரணம் போட்டு அதை நமஸ்கரித்துக் கொண்டிருக்கிறான். ஒரு உண்மை கிறிஸ்தவன், ஒரு ஆத்தும பாரம் உள்ள கிறிஸ்தவன் அதை தன்னுடைய ஜெபமாக்கி கொள்ள வேண்டியது அவசியம். அதுதான் கிறிஸ்தவ நெறிமுறை. ஆண்டவரே இந்த மனிதனுக்காக உண்மையான தெய்வத்தை அவன் அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனக்கண்களை திறங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு சின்ன குட்டி ஜெபம். அப்ப நாம் பார்க்கிறவைகள் கேட்கிறவைகளை ஜெபமாக்கி கொள்வதுதான் கிறிஸ்தவ பண்பாடு. கிறிஸ்தவ பண்பாடு. இதைதான் லூக்கா எழுதுகிறார். கனம் பொருந்திய தியோப்பிலுவே, நாங்கள் கேட்டவைகளை, நாங்கள் கண்ணார கண்டவைகளை எழுதுகிறோம் என்று சொல்லுகிறார். பரிசுத்த யோவான், அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஆதி முதல் இருந்ததும், ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாகிய ஜீவ வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஜீவ வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஹல்லேலூயா. இது எதை குறித்து சொல்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கண்டோம், காதாரை கேட்டோம், நாங்கள் தொட்டோம், ருசி பார்த்தோம். எப்படி அடக்கி வைக்க முடியும்? அதைத்தான் உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள், இயேசுவை ருசித்த ஒவ்வொருவரும், இயேசுவை தரிசித்த ஒவ்வொருவரும், இயேசுவை பார்த்த ஒவ்வொருவரும், அவரை குறித்து நாம் அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம கண்டவைகளை சொல்லாமல் இருக்க கூடாது. ஆகவே தான் ஏசாயா மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் கண்களை சுற்றிலும் உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். இன்றைக்கு இந்தியாவை ஏறெடுத்து பாருங்கள், உலகத்தை ஏறெடுத்து பாருங்கள், நம்முடைய தமிழகத்தை பாருங்கள், நம்முடைய பக்கத்து நேபர்ஹுட்டை பாருங்கள், பக்கத்து வீட்டாரை பாருங்கள். இன்னைக்கு நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது? இன்னைக்கு அவங்க கிறிஸ்துமஸ்க்கு என்ன வாங்கி இருக்கிறாங்க, புது வருஷத்துக்கு என்ன பொருள் வாங்கி இருக்கிறாங்க, போன வருஷத்தை காட்டில் இந்த வருஷம் எப்படி அவங்க, அதை தான் பார்க்கிறேன் வெளிய. அவர்களுடைய அறியாமை என்ன? அவர்கள் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறார்களே, அப்படிப்பட்ட ஒரு பார்வை, அவர்களை குறித்த ஒரு ஆவிக்குரிய பார்வை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ள வேண்டும். அதைத்தான் வேதம் நமக்கு திரும்ப சொல்லுகிறது, கண்களை ஏறெடுத்து பார், உன் கண்களை ஏறெடுத்து பார். நம்முடைய பார்வை தீமைக்கு அல்ல, பொறாமைக்கு அல்ல, வேதனைப்படுவதற்கு அல்ல, அவர்களுக்கு நன்மையை கொண்டு வருவதற்காக. ஹல்லேலூயா. ஜீவ வசனமாகிய தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவதற்காக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பார்வை மாறட்டும், நம்முடைய பார்வை மாறட்டும், நம்முடைய தரிசனம் மாறட்டும், நம்முடைய பார்வை மனதுருக்கத்தை கொண்டு வரட்டும். உலகம் பார்ப்பதை போல நாம் மற்றவர்களை பார்க்க வேண்டாம். இன்னைக்கு நம்முடைய உலகத்தில், நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிற சில காரியங்களை சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். நீங்க கொஞ்சம் பேப்பர்லாம் நியூஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிற அவல நிலைகள். ஐடாஸ் கடர் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். வேலூர்ல இன்றைக்கும் அவர்களுடைய பெயரை சொல்லுகிற அளவிற்கு, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அளவிற்கு வேலூர்லையும் பஞ்சாப் மாநிலத்திலேயும் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. இந்த ஐடாஸ் கடர் லீவுக்கு தங்களுடைய தகப்பன் தாயை பார்ப்பதற்கு அவங்க இங்க வந்திருக்கிறாங்க. அப்படி வந்த இடத்துல, நம்முடைய நாட்டில் ஒரு இறப்பு என்றால் நமக்கு தெரியும், சத்தம் கேட்கும். ஒரு மனிதன் வந்து வீட்டை கதவை தட்டுகிறான். ஐடாஸ் கடரை போய் திறக்கிறான். ஐடா போய் திறக்கிறாங்க. திறந்த உடனே அவன் சொன்ன, அம்மா வந்து காப்பாத்துங்க, என் மனைவி பிரசவ வேதனையில் கஷ்டப்படுகிறா, நீங்க வந்து என்னுடைய குழந்தையும் என் மனைவியும் காப்பாத்துங்க என்று சொல்லி அவன் கெஞ்சுகிறான். ஐடா சின்ன பிள்ளை, லீவுக்கு வந்திருக்கிறா. அவ சொல்றா, நான் டாக்டர் இல்லை, எங்க அப்பா டாக்டர், எங்க அப்பாவை அனுப்புகிறேன். ஐயோ, எங்க கலாச்சாரத்தின்படி ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு பிரசவம் பார்க்க கூடாது என்று சொல்லி அவன் திரும்பி போய் விடுகிறான். கொஞ்ச நேரம் போய் உட்கார்ற, என்ன இந்த மக்கள், ஒரு பிரசவம் வந்து ஒரு ஆண் பார்க்க கூடாதா என்று சொல்லி ஒரு மன வேதனையில் உட்காருகிறார். மீண்டும் கதவு தட்டப்படுகிற சத்தம் கேட்கிறது. வந்து திறந்து பார்க்கிறாள். இன்னொரு மனிதன், அவனும் கேட்கிற, அம்மா
நீங்க வாங்க, என் மனைவியை காப்பாத்துங்க, பிரசவ வேதனையில் துடிதுடித்து கொண்டிருக்கிறாள். அவ சொல்ற, எங்க அப்பாவை அனுப்புற, நான் டாக்டர் இல்லை. இல்லம்மா, ஒரு ஆண் பெண்ணுக்கு பிரசவம் பார்க்க கூடாது என்று சொல்லி அவனும் போய் விடுகிறார். இப்ப அவளுக்கு இன்னும் புரியல, என்ன இந்த கலாச்சாரம். மூன்றாவது தட்டப்படுகிறது. அவ நினைச்சா ரெண்டு பேர் வந்தாங்களே, அவங்கள யாராவது ஒருத்தர் தான் அப்பா வரட்டும்னு சொல்றதுக்கு வந்திருக்காங்க போல் இருக்குன்னு சொல்லி போய் கதவை திறக்கிறா. மூணாவது ஒரு புதிய நபர், அவரும் இதே பிரச்சனை, இதே பிரசவம். அவனும் போய்விட்டான். தன்னுடைய கட்டில வந்து படுத்து கிடக்கிறா. நிம்மதி இல்லை, மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம். என்ன ஆண்டவரே, என்ன ஜனங்கள் இவர்கள்! ஒரு டாக்டர் பிரசவம் பார்க்க கூடாதா என்ன? ஒரு பெண்ணுக்கு பெண்ணு தான் பிரசவம் பார்க்க வேண்டுமா? ஏன் இந்த ஜனங்கள் இன்னும் அறிவில்லாமல் இருக்கிறார்கள்? பல விதங்களில் அவருடைய மனசுல சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்பொழுது நிறைய கூட்ட மக்கள் இதெல்லாம் அடிச்சிட்டு போற சத்தம் கேட்ட உடனே, என்ன மக்கள் திரள் கூட்டமாக போகிறாள் என்று சொல்லி கதவை திறந்து வெளியே எட்டி பார்க்கிறாள். ஒரு பிணத்தை கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அவ என்னன்னு கேட்கிறா. பிரசவத்தில் குழந்தையும் செத்து போச்சு, தாயும் செத்து போச்சு என்று சொல்லுகிறார்கள். அப்ப நம்மகிட்ட வந்து கேட்டானே, அந்த மனிதனுடைய மனைவியாக இருக்குமோ என்கிற சந்தேகம். கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்த ஒரு பிணம், மீண்டும் மூன்றாவது ஒரு பிணம். இப்படி 3 பிணங்களை தூக்கி கொண்டு போகிற அந்த காரியத்தை அவருடைய கண் பார்க்கிறது. மனது உருகுகிறது. வீட்டிற்குள் ஓடி வந்து முகங்குப்புற அவருடைய பெட்ல படுத்து கிடக்கிறாள். ஆண்டவரே, என்ன ஆண்டவர் இந்த ஜனங்கள்! ஏன் ஆண்டவரே? ஆண்டவர் அவருடைய மெல்லிய சத்தத்தில் அந்த ஐடாவோடு கூட பேச ஆரம்பித்தார். இந்த ஜனங்களுக்காக உன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பியா? ஆனா இந்த லீவுக்கு வர்றதுக்கு முன்னாடி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கிறாவா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, நீ இந்தியாவுக்கு போற, உங்க அப்பா அம்மா இந்தியாவில் போயிட்டு அங்கதான் அவங்க ஊழியம் செய்யறாங்க, நீ ஒரு மிஷினரியுடைய மக, உன் உடம்புக்குள்ளேயும் மிஷினரி ரத்தம் தான் ஓடும், அது ஒன்று சும்மா விடாது. அப்போ இவ சொல்லி இருக்கிறாங்க, நான்லாம் அப்படி மிஷினரியா போகவே மாட்டேன், அதுவும் இந்த இந்தியாவுக்கா, ஐயையோ போகவே மாட்டேன், நாத்தம் பிடிச்ச ஊர், நல்ல ஒரு ஊர் கிடையாது, அங்கெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கிறா. ஆனால் இங்கே ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு தன்னுடைய செவியை சாய்க்க ஆரம்பித்த, ஆண்டவரே நான் போகிறேன் ஆண்டவரே, இந்த மக்களுக்காக என்னுடைய உயிரை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லி அந்த பெட்டில் தீர்மானம் எடுத்தாள். அந்த மனதுருக்கம் ஆண்டவருடைய அந்த சத்தத்திற்கு செவி சாய்க்க வைத்தது, கீழ்ப்படிய வைத்தது. தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி போனா, லீவு முடிஞ்சு MBBS படிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பெற்றோரோட பேசினா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 4 ஆண்டுகள் MBBS முடிச்சிட்டு அவள் இங்க வேலூருக்கு வந்து அவள் ஆரம்பித்தது தான் இந்த CMC. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா! கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆசியா கண்டத்திலேயே மிகவும் சிறந்த ஒரு மருத்துவமனையாக அது காணப்படுகிறது. எத்தனை போராட்டங்கள் மத்தியிலேயும் இன்றைக்கும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அளவுக்கு அது நிமிர்ந்து நிற்கிறது என்றால், அன்றைக்கு கோதுமை மணியாக அவர்கள் தன்னுடைய வாழ்வை ஒப்பு கொடுத்ததுனால தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய பார்வை தரிசனமாக மாற்றப்பட்டது. அந்த மனதுருக்கம்தான் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிப்பதற்கு நேராக வழி நடத்தினது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது? நம்முடைய இந்திய தேசத்தில் நீங்கள் பாருங்க, 2019 2020 கணக்கெடுப்பின்படி உணவின்றி பட்டினியாக சாகக்கூடியவர்கள், படுக்கைக்கு செல்லக்கூடியவர்கள் முழு உலகத்திலேயும் 690 மில்லியன் பீப்புள். முழு உலகத்திலேயும் 690 மில்லியன். நம்முடைய இந்தியாவில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 189.2 கோடி, அதாவது 20 கோடி, 189.2. அதை கணக்கு பண்ணி பார்த்தா 20 கோடி ஒவ்வொரு நாளும் இரவு உணவு இல்லாமல் படுக்கைக்கு செல்லுகிறார்கள். பட்டினியோட, வெறும் வயிற்றோட படுக்கைக்கு செல்லுகிறார்கள். எங்க உட்கார்ந்துருக்க என்னைக்காவது நம்ம ஒரு நாளாவது சாப்பாடு இல்லாம கொழுத்து போய் சாப்பிடாம போவோம், அல்லது மத்தியானம் உள்ள போட்டது செமிக்காம நைட்டு சாப்பிடாம இருப்போம் இல்ல? ஆமா, பிடிக்காத ஒரு சாப்பாடுன்னு சாப்பிடாம இருந்திருப்போம் இல்ல? ஆமா. ஆனா பசியோட சாப்பாடு இல்லாம என்னைக்காவது படுக்கைக்கு போயிருக்கோமா? ஒரு நாளாவது? ஆண்டவர் அப்படி நம்ம விடலையே.
ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. ஆனால் நம்முடைய இந்தியாவில் 20 கோடி ஜனங்கள், 146 கோடி ஜனங்கள் வாழ்கிற இந்த இந்திய தேசத்தில் 20 கோடி ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் இரவு உணவு இல்லாமல் படுக்கைக்கு போகிறார்கள். சின்ன பிள்ளைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மால் நியூட்ரிஷன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நல்ல உணவு, சத்தான உணவு இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு சாகிற பிள்ளைகளுடைய எண்ணிக்கை 5 வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் 69%. 100 பிள்ளைகள் இறக்குறாங்கன்னா அதில் 69 பிள்ளைகள் ஒழுங்கான சாப்பாடு இல்லாமல் 5 வயசுக்குள்ளே சாகுறாங்க. நம்முடைய இந்தியாவில் ஸோ இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஒரு நாளைக்கு 4500 பிள்ளைகள் நம்முடைய இந்திய தேசத்தில் சாகுறாங்க. 4500 ஒரு நாளைக்கு. அப்போ ஒரு நாள் இன்று 365 நாள் போடுங்க, கிட்டத்தட்ட 25,55,000 பேர் சாகுறாங்க சாப்பாடு இல்லாமல். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதெல்லாம் நமக்கு ஒரு மனதுருக்கத்தை, ஒரு ஜெப பாரத்தையும் கொண்டு வராதா? ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்முடைய இந்தியாவில் 22% டோட்டல் ப்ரொடக்ஷனில் 22% வீணாகுது. ஒரு முறை இந்த சிதம்பரம் தாண்டி ஒரு ஊழியத்திற்கு விக்டோரியா ஆண்டி நாங்கள்லாம் போயிருந்தோம். அப்போ சாயங்கால நேரத்தில் அப்படி கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வரும்போது ஒரு இடத்துல பல ஏக்கர் இடத்துல மூட்டையாக நெல் அடுக்கி வச்சுருக்கிறாங்க. அப்போ நாங்கள் கேட்கும்போது இது எல்லாமே கவர்மெண்ட் கொள்முதல் பண்ணி எடுத்துகிட்டு போகணும், கொள்முதல் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், இது எல்லாம் திறந்த வழியில் இருக்குதா, மழை பெய்தா என்ன பண்ணுவீங்க? அன்றைக்கி கொஞ்சம் மேகமூட்டமாக இருந்துச்சு. மழை பெய்தா எங்களுக்கு வீணு தான் சார். நிறைய நாங்கள் எங்களால் பாதுகாக்க முடிஞ்ச எத்தனை தான் இந்த இது போட்டு டார்ப்பா போட்டு நாங்கள் மூட முடியும். பாருங்க, இன்றைக்கு அரசாங்கத்தில் எவ்வளவோ காரியங்கள் செய்கிறாங்க. ஆனால் இந்த விவசாயியோட நெல்லை பாதுகாப்பதற்கு ஒரு நல்ல கோடவுன் இல்லை. எத்தனை முறை நம்ம பேப்பரில் வாசிக்கிறோம், மழை பெய்ததுனால சாக்கு மூட்டையில் கட்டி வைத்திருந்த நெல் முளைக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ அதெல்லாம் எவ்வளவு நஷ்டம் பாருங்க. இதெல்லாம் கணக்கு பண்ணி இந்திய தேசத்தில் 22% உணவு பொருட்கள் நாசமாக போகிறது, வேஸ்ட்டாக போய் விடுகிறது. இடையில பேப்பர்லாம் கிளின்னு கிழிச்சாங்க. எலி சாப்பிட்ற பொருட்கள், எலி சாப்பிட்டு வீணடிக்கிற பொருட்களே எத்தனையோ டன். ஒரு பக்கம் சாப்பாடு இல்லாமல் பட்டினி சாவு, இன்னொரு பக்கம் இந்த பொருட்கள் சாப்பிட்ற பொருட்கள் வீணாக்கப்படுகிறது. இது சமைச்ச சாப்பாடு சொல்லலை, ப்ரொடக்ஷன். சமைச்ச சாப்பாடு எவ்வளோ வீணடிக்கிறோம். நான் என் பிள்ளைகிட்டலாம் சொல்லுவேன், சாப்பாட்டை என்றைக்குமே குறை சொல்லாதீங்க, இருக்கிறத சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போங்க. இது கூட இல்லாத பிள்ளைகள் எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள். சாப்பாட்டில் மட்டும் என்றைக்கும் முறுமுறுக்காதீங்க. சில பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் பார்ப்போம், ஆமாம், ஒரு எலும்பு கடிக்கலன்னா அந்த பாஸ்டருக்குள்ளேருந்து வருகிற முறுமுறுப்பு என்ன தெரியுமா? இன்றைக்கி ஒரு எலும்பு இல்லைன்னா நாளைக்கு இன்னொரு இடத்துல 2 எலும்பு கிடைக்கும். இன்றைக்கி பாஸ்டர்ஸுக்கு உண்மையாகவே நாங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, உங்களை மாதிரி கிடையாது. எங்கே பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் பண்ணாலும் இன்றைக்கி தின்றதுக்கு நல்லா கிடைக்குது. உண்மை, நம்ம சரீரத்தை நம்ம பாதுகாத்துக்கொள்ளணும் இல்லை? ஆமாம், 365 நாளும் சென்னை பட்டணத்தில் மீட்டிங் நடந்துட்டு இருக்குது இல்லை? ஆமாம், 2 இடம் சொல்லட்டுமா? ஒன்று NLAG, இன்னொரு இடம் ஏசி சர்ச். இந்த 2க்கும் மாற்றி நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு 250 நாட்கள் பிரியாணி சாப்பிட்டுட்டு வந்துடலாம். ஏன்னா மீட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும், யாராவது ஒருவர் மீட்டிங் நடத்திக்கிட்டே இருப்பாங்க, கூட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு, சாப்பாட்டுக்கு குறை இல்லை. ஆனால் ஒரு இடத்துல ஒரு பீஸ் கிடைக்கலாம், எவ்வளோ ஒரு முறுமுறுப்பு. இந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் சாப்பாட்டை குறித்து முறுமுறுக்கவே கூடாது. இருக்கிறது போதும் என்கிறத சந்தோஷமாக சாப்பிடுங்க. கஞ்சி குடித்தாலும் சந்தோஷமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சாப்பிட வேண்டியது அவசியம். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக விஜிபியில் அந்த லானில் வச்சு ஒரு மேரேஜ் ரிசப்ஷன் நடந்தது. நானும் என்னுடைய மனைவியும் போயிருந்தோம். அங்கே தான் என் மனைவிக்கும் எனக்கும் கொஞ்சம் சண்டைலாம் வந்துச்சு. அவளுக்கே இப்போ தெரியாது என்னடா சண்டை, நான் சண்டை போட்டேன்னா அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வீட்டு சேரும் வரைக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், நான் என்னுடைய லைஃப்பில் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு மொய் கொடுக்காம வந்த முதல் கல்யாணமும் லாஸ்ட் கல்யாணமும் அதுதான்.
அல்லேலியா சொல்கிறாங்க. ஆமாம், மொய் கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. சரிதானா? ஆமாம். ஏன் அப்படின்னு சொன்னால், பிரம்மாண்டமான ஏற்பாடு, சாப்பாடு நல்லா இருந்துச்சு. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அது இது லொட்டு லொஸ்கு என்னெல்லாம் ஊர்வன பரப்பன இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆனால் மனசுக்கு ஒரு பாரம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த லானை சுற்றிலும் பல விதங்களில் டெக்கரேஷனுக்குன்னு கடவுள் சில காரியங்களை படைச்சிருக்கிறார். மலரை படைத்திருக்கிறார், இலைகளை படைத்திருக்கிறார், கொடிகளை படைத்திருக்கிறார் அலங்கரிப்பதற்காக இல்லை. ஆனால் சாப்பிட்ற பொருளை வைத்து அலங்காரம், காய்கறிகளை வைத்து, ஃப்ரூட்ஸை வைத்து அலங்கரிச்சிருந்தாங்க பாருங்க. எனக்கு ரொம்ப வேதனையாக போயிடுச்சு. அதனால என் ஒய்ஃபிட சொன்னேன், வேண்டாம், நம்ம கொடுக்குற இந்த 300 ரூபாய் 500 ரூபாய் எனக்கு தெரில, அவ்வளோதான் வச்சுருந்துருப்போம். இது அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. எவ்வளவு சாப்பிட்ற பொருள், நிறைய பழங்கள் நான்லாம் ருசி பார்த்ததே கிடையாது. அந்தந்த பழங்கள்லாம் பேரே தெரியாத நல்ல பழங்கள்லாம் இருக்கு. எல்லாத்தையும் அப்படியே கட் பண்ணி கிட்டத்தட்ட சுற்றளவு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏக்கர் சுற்றளவுக்கு எவ்வளவு பழங்கள் வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு காய்கறிகள். ஆனாலும் என் மனைவிக்கு, ஆனால் உங்களை மாதிரி ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, சாப்பிட்டுட்டு ஒரு இது மொய் கொடுக்காம வர்றீங்களேன்னு சொல்லி விஜிபியில் இருந்து வீட்டுக்கு வர்ற வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே வந்தா. நான் வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னேன், எங்கே பாருமா, நீ சொல்கிறது கரெக்டு தான். இப்போ ஒரு சேலஞ்சு ஒன்றை நான் பண்ணுறேன் இல்லை, அதே அந்த கல்யாணத்து வீட்டு மக்கள்கிட்ட இல்லை, அந்த மாப்பிள்ளையுடைய அப்பா அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். டிசம்பர் மாதம் இது 23ஆம் தேதி பல ஆண்டுகளாக ஒரு நரிக்குறர் காலனியில் நாங்கள் ஊழியம் செய்து அவங்களுக்கு கிறிஸ்மஸ் வெகுமதி, அவங்களுக்கு இந்த சாப்பாடெலாம் கொடுக்கறது வழக்கம். அந்த வருஷம் யாரும் ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. சரி, இவங்ககிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்னு. அதெல்லாம் கண்டிப்பாக செய்வாங்க அவங்க அப்படின்னு என் மனைவின்னு சொன்னான். நானும் உடனே அடுத்த நாள் என்ன பண்ணேன், அந்த அங்கிளுக்கு ஃபோன் அடித்தேன். அங்கிள், நேற்றைக்கு கல்யாணம் பிரமாதம். அப்படியா, வந்தீங்களா, யாரெல்லாம் வந்தீங்க? நானும் என் மனைவியும். பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரலையா அப்படிலாம் சொன்னார். இல்லை அங்கிள் அப்படின்னு சொன்னோம். சாப்பிட்டீங்களா, என்னெல்லாம் சாப்பிட்டீங்க, அப்படி இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு, நல்லா விசாரிச்சாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, இது வரைக்கும் இப்படி ஒரு கல்யாணத்தை நான் பார்க்கவே இல்லை அங்கிள், அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு, ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, ரொம்ப தேங்க்ஸ் தம்பி அப்படின்னாங்க. அங்கிள், ஒரு ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொன்னேன். என்ன சொல்லுங்க அப்படின்னார். இப்படி 23ஆம் தேதி இது வரைக்கும் உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை. தம்பிக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைச்சு கொடுத்துருக்கிறார், பிரம்மாண்டமாக நீங்கள் கல்யாணத்தை நடத்திச்சிங்க. ஏன் உங்கள் சார்பில், தம்பியுடைய சார்பில் அந்த மக்களுக்கு ஒரு எவ்வளோ ஆகும் அப்படின்னார். அப்போ 5000 ரூபாய் தான், 5000 ருபீஸ். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 40 குடும்பங்கள் உண்டு. 40 குடும்பங்களிலையும் நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 150லேருந்து 160 பேர். ஆனால் அவங்க நல்லா சாப்பிட்றதுனால நாங்கள் பொதுவாக டபுள் மடங்கு சாப்பாடு செய்வோம். ஒரு 250 பேருக்கு சமைப்போம். 250-300 பேர் சாப்பிட்றது போல். ஸோ அப்போ நான் அவர் சொன்ன ஒரு 5000 ரூபாய் இருந்தால் போதும் அங்கிள். அப்படி 5000த்தில் அத்தனை பேருக்கா? இல்லை அங்கிள், நம்ம ரொம்ப ரிச்சாக பண்ணணும்னு அவசியம் இல்லை, ரைஸ் நிறைய போட்டுக்கலாம், மட்டன் சிக்கன் நம்ம கம்மி பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு. நல்லாவே செய்யலாம் தம்பி, நான் தம்பிகிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த மாப்பிள்ளை யார் தெரியுமா? அவர் ஒரு டாக்டர். சரிதானா? ஆமாம், தம்பிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, அது பதிலே வரல. உடனே நான் திருப்பி ஞாபகப்படுத்துவதற்காக மீண்டும் ஒரு முறை கால் பண்ணேன். தம்பி, நான் அன்றைக்கு தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி இன்னும் கிளினிக் போகலை, நான் வீட்டில் தான் இருக்கான், இப்போ கேட்டுட்டு உடனே சொல்லிடுறேன் அப்படின்னாரு. வருஷம் கடந்து போச்சு, இது வரைக்கும் கேட்டு சொல்லவும் இல்லை. அந்த குடும்பத்தை அதுக்கு பிறகு நான் இது வரைக்கும் பார்க்கவும் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லட்சமான பணத்தை சாப்பிட்ற பொருளை வீணடிப்பதற்காக செலவு பண்ணுறதுக்கு மனசு இருக்கு. ஆனால் ஒரு ஏழை ஜனங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கறதுக்கு 5000 ரூபாய் கொடுப்பறதுக்கு மனசு இல்லை. அது பிறகு என் ஒய்ஃப் இருக்கப்பட்டவங்களெல்லாம் கொடுக்க முடியாது போல் இருக்குங்களே. ஆமாம், இது திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்ததுனால சொல்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் வீண் செலவு பண்ணுவாங்க, ஆனால் ஏழைகளுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஆனால் ஏழைகள் மேலே இயேசுக்கு எவ்வளவு அக்கறை இருந்துச்சு தெரியுமா? ஏழைகளை ஒடுக்காதீங்க, ஏழைகளை கண்ணீர் சிந்த விடாதீங்க. அவன் வேலை செய்தானா சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாக அவன் சம்பளத்தை கையில் கொடுத்து அனுப்பு. எவ்வளவோ காரியங்கள் பைபிளில் இருக்கிறது ஏழைகளை குறித்து.
அவர்களை ஒடுக்கக்கூடாதுன்னு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களுக்காக நான் வழக்காடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் ஏழைகளுக்காக இன்றைக்கு பரிதபிக்கக்கூடிய ஜனங்கள் மிகவும் குறைவு. நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது? பரிதாபப்பட்டு பார்ப்பதல்ல, நாம் பார்க்கிற பார்வையினாலே மனதுருக்கம் நமக்குள்ளே வர வேண்டும். அந்த மனதுருக்கம் நம்முடைய முழங்கால்கள் முடக்குவதற்கு நம்மை வழிநடத்த வேண்டும். அந்த பாரமுள்ள ஜெபம் அவர்களை தாங்குவதற்கும் அவர்களுக்கு உதவி செய்வதற்கும் வர வேண்டும். இன்றைக்கு மிஷினரி ஊழியத்தை குறித்து நம்ம அதிகமாக கேள்விப்படுகிறோம். மிஷினரி ஊழியத்திற்காக நம்ம என்ன செய்கிறோம்? யோசிங்க. அந்த மக்களை குறித்த ஒரு பாரம் வருகிறதா? அவர்களுக்காக ஜெபிக்கிறீர்களா? அந்த மிஷினரி ஊழியங்களை நீங்கள் தாங்குகிறீர்களா? எங்கள் ஊழியத்தை தான் தாங்க வேண்டும் என்று சொல்லவில்லை. எந்த ஒரு மிஷினரியாக இருந்தாலும் மிஷினரி ஊழியத்தோடு கூட உங்களை தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மிஷினரிகளுக்காக ஜெபியுங்கள். நம்ம ஒருவேளை போய் பார்க்க முடியும் என்றால் பார்க்கலாம், அந்த ஊழியங்களை பார்க்கலாம். வருகிற மார்ச் மாதம் 3வது வாரம் நம்ம மிஷன் ட்ரிப்பு போகிறோம். விக்டோரியா ஆண்டி புக் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் எத்தனை பேர் நீங்கள் வர முடியுமோ எங்கள் கூட நீங்கள் வரலாம், அந்த மக்களை பார்க்கலாம். இன்னும் நம்முடைய பார்வை, அந்த பார்வையின் மூலமாக பாரத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு அது உறுதுணையாக இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு மிஷினரிகள் வெளிநாட்டிலிருந்து நம்மை தேடி வந்தார்கள். ஒரு வில்லியம் கேரி, ஒரு செருப்பு தைக்கிற ஒரு வில்லியம் கேரி இந்தியாவை குறித்து கேள்விப்பட்ட உடனே தான் செருப்பு தைக்கிற அந்த ரோட்டு ஓர கடையில் இந்தியாவுடைய மேப்பை வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பித்தாரே, அதுதான் பாரம். அந்த பாரத்தினால தன்னுடைய சபையில் போய் கேட்டாரு, நான் இந்தியாவுக்கு போகிறேன். ஐயோ, நீ போய் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. இந்தியாவில் பல லாங்குவேஜ் இருக்கு. நீ படிப்பறிவு இல்லாதவன், ஒரு செருப்பு தைக்கிறவன் எப்படி போக முடியும்? ஆனால் அந்த பாரம் அவரை சும்மா இருக்க விடவில்லை. கிளம்பி வந்துட்டாரு. மிஷினரியுடைய தந்தை என்கிற பெயரை எடுத்துக்கொண்டார். எத்தனை மொழிகளில் வேதத்தை மொழிபெயர்த்தார். படிக்காத ஒரு காப்லர், ஷூ தயாரிக்கிற கம்பெனி ஓனர் கிடையாது. ஆண்டவருக்காக ஒரு தேசத்தின் மேல பாரம் வரும்பொழுது புறப்பட்டு வந்தார். ஆண்டவர் ஞானம் கொடுத்தார். ஆசியாவிலேயே முதல் யூனிவர்சிட்டி செராம்பூர் யூனிவர்சிட்டி யார் உருவாக்குனா? வில்லியம் கேரி, ஒரு காப்லர், ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருக்காக ஜனங்கள் மேலே ஒரு பாரத்தோடு கூட மனதுருக்கத்தோடு கூட அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் படிப்படியாக நம்மை வழி நடத்துவார். நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற முடியும்.